தமிழகத்தில் வெப்ப அலை தீவிரமடைந்து வரும் நிலையில் பலருக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் இதனை தவிர்க்க எந்த மாதிரியான உடைகள் அணிய வேண்டும், எந்த உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டும் என்பது குறித்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி டீன் விளக்கம் அளித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்ப தாக்க நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சிறப்பு வார்டுகளை தொடங்கி வைத்த பின்னர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் மணி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஹீட் ஸ்ட்ரோக் என்று அழைக்கப்படும் வெப்ப தாக்க நோய்களுக்கு இதுவரை இறப்பு இல்லை என்றும் அவ்வப்போது ஒரு சில நோயாளிகள் வரும் நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து அனுப்பி வைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வெப்ப தாக்குதலால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு தீவிர சிகிச்சை பிரிவு 24 மணி நேரமும் செயல்பட துவங்கப்பட்டுள்ளது. இந்த சித்திரை மாதத்திலே கத்திரி வெயிலினால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த செயலை நாங்கள் செயல்படுத்துவதற்கு தமிழக அரசின் உத்தரவை நாங்கள் பெருமையாக எடுத்துக்கொண்டு இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கத்திரி வெயில் அதனால் வரும் வெப்ப அலையில் மக்கள் மிக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வெயில் அலை உடலில் படும்போது தோலில் உள்ள இரத்த குழாய்கள் விரிவடைந்து வியர்வையாக வெளியே வந்து அதோடு உப்பு சத்தும் வெளியே வந்து விடுகிறது. இதனால் மக்களுக்கு தாகம் ஏற்படுகின்றன, தலை சுத்தல் ஏற்படுகின்றது, மயக்கம் ஏற்படுகின்றன. சில நேரங்களிலே தசைப்பிடிப்பு ஏற்பட்டு அவதிப்படுகின்றார். உச்சகட்டமாக சொல்ல வேண்டுமென்றால் வலிப்பு நோயும் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக் என்ற நடைபெறுகின்றன. அதனால் இப்படி அவதிப்பட்டு வரும் நோயாளிகளுக்கு நாங்கள் உதவி செய்ய அரசு மருத்துவர்கள் அனைவரும், செவிலியர்கள் உட்பட அனைத்து பணியாளருக்கும் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து நாங்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தயாராக இருக்கின்றோம் என்பதை இன்று நாங்கள் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இதை ஏற்படுத்திக்கின்றோம். குறிப்பிட்ட கொத்தனார்கள், சித்தார்கள் வெயில் அதிகமாக வேலை செய்யறவங்களுக்கும் வருதுன்னு சொல்லுவாங்க. அவங்க என்னென்ன தற்காப்பு பணிகளை அவங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் நிறைய கடை வச்சுருக்குறாங்க, தள்ளு வண்டி வச்சுருக்குறாங்க, ரோட்டில் போய் ஐஸ் விற்கிறவங்களெல்லாம் இருக்கிறாங்க, சித்தார்கள் இருக்கிறாங்க, கொத்தனார்கள் இருக்கிறாங்க, சிறு வண்டியில் செய்து வேலை செய்வர்கள் இருக்கிறாங்க. இந்த 100 நாட்கள் வேலை செய்கின்ற ஊழியர்களும் வெயிலில் வேலை செய்கிறாங்க. இவங்களெல்லாம் வெயிலில் வேலை செய்யும்போது அவங்களுக்கு வியர்வை நிறைய வந்து உப்புச்சத்து நிறைய வந்து அவங்களோட உடல்நிலையில் பிளட் ப்ரெஷர் கம்மியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகிறது. அப்போ அவங்களுக்கு மயக்கம் வரும், தலைவலி வரும், தலை சுத்தல் வரும், சில நேரத்தில் மயங்கி கீழே விடக்கூடிய நிலையும் வரும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வருகின்ற சிறுநீர் அளவும் குறைந்து விடுகின்றன. மயக்கம், தலை சுத்தல் வந்து சில நேரத்தில் கீழே விழுந்து விட்டால் மிக உயிருக்கு ஆபத்தான நிலை. அந்த நேரத்தில் நாம் யாராவது அருகில் இருந்தால் அவர்களே ஒரு சைடு பக்கமாக படுக்க வைத்து அவர்கள் கால்களை மெதுவாக தூக்க வேண்டும். அப்போது ரத்தம் ஓட்டமெல்லாம் மூளைக்கு நிறைய சென்று அவர் உயிருக்கு ஆபத்து வராத அளவு நடக்கும். இந்த மாதிரி நேரங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால் மருத்துவரை அணுக வேண்டும். நம்ம தமிழக அரசினுடைய 108 ஆம்புலன்ஸ் வந்து எல்லா இடங்களிலும் பரவலாக இருக்கின்றன. அவர்களுக்கு ஃபோன் செய்தால் வந்து அந்த நோயாளிகளை அழைத்துட்டு வந்து மருத்துவமனையிலே சேர்த்து விடுவார்கள். இது எப்படி தற்காப்பு கொள்ள வேண்டும் என்றால், வெயிலில் வேலை செய்யும்போது பருத்தி நூலாலான காட்டன் உடைகளை அணிய வேண்டும். தலையிலையும் துணி சுத்த வேண்டும். நம்ம 1 மணி நேரம் வேலை செய்கிறோன்னா டைம் கிடைக்கும் போது நிழலில் நின்று இளைப்பாற வேண்டும். தன்னோட வேலைக்கு செய்யும் போது கட்டாயம் தண்ணீர் பாட்டிலை கொண்டு போக வேண்டும். அடிக்கடி தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கணும். இல்லை என்றால் வீட்டில் உள்ள மோர், உப்பு கலந்த மோரையோ, கஞ்சி அரிசி கஞ்சியிலையும் உப்பு கலந்தோ, இல்லை நமக்கு வசதி இருந்ததா இளநீர் வாங்கி குடிக்கலாம், தர்பூசணி பழம் வாங்கி சாப்பிடலாம், அல்லது எலுமிச்சை பழம் சாறு குடிக்கலாம். இந்த மாதிரி நீர் சத்தும் கொஞ்சம் உப்பு சத்தும் சேர்ந்த அளவுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். நம்ம மாவட்டத்தில் வந்து இது அளவுக்கு பெரிய அளவு பாதிக்கப்பட்டு யாரும் வரலை. ஆனால் இங்கே வருபவர்கள் வந்து நிறைய பேர் தலை சுற்றுதுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, சோர்வாக இருக்குது, தசை பிடிக்குதுன்னு வராங்க. அவங்க ஒரு நாளைக்கு 1 கேஸ் 2 கேஸ் மாதிரி வந்து நின்றுது. அதை நாங்கள் வந்து பொறுப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பின்னு இருக்கோம். ஆனால் சீரியஸான கேஸு இதுவரையில் எதுவும் வரல. அந்த மாதிரி வந்தால் அவர்களை வந்து நாங்கள் டேக்கிள் பண்ணுறதுக்கு, அவங்க சிகிச்சை அளிப்பதற்கு உரிய ஏற்பாடுகளை தற்போது நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். மருத்துவ குழுவில் வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அவசர சிகிச்சை பிரிவுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது.
அதில் உள்ள மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து செவிலியர்களும் இருக்கிறாங்க, மருத்துவ பணியாளர்களும் இருக்கிறாங்க. அவங்க எந்த நேரமும் 24 மணி நேரமும் பணி செய்ய காத்துட்டு இருக்காங்க. எல்லா வசதியுமே இங்கே இருக்கா சார்? எல்லா வசதியும் இருக்குது சார். ஃபங்க்ஷன் நடக்கும், நீங்களும் வந்து கேமராவை எடுத்துக்கிட்டு போங்க. நீங்களும் கூடுமான வரைக்கும் காட்டன் துணியினால் அணிந்து செல்வது மிக அவசியம் என்பதை சில விதமான நோய்கள் இருக்கின்றன. வெயில் காலத்திற்கு உண்டான சில விதமான நோய்கள் இருக்கின்றன. இந்த மாதிரி வெப்பத்தால் சன்ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி வெப்பத்தால் பாதிக்கப்பட்டு மயக்கம், தலை சுத்தல், வலிப்பு வந்து உயிருக்கு ஆபத்து எடுக்கக்கூடிய சூழ்நிலை காரணம் வந்து வெப்ப அலையில் வந்து ஏற்படுகின்ற உடல் மாற்றத்தினால வேர்வையாகவும் தண்ணியாகவும் உப்பு வெளியே வந்த பிறகு இந்த பாதிப்புகளெல்லாம் ஏற்படுகின்றது. அந்த உப்பு சத்தும் நீர் சத்தும் குறையும் போது மூளையும் பாதிக்கப்படுகின்றன, வலிப்பு ஏற்படுகின்றன, அதனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றன. அதனால் இந்த நேரத்தில் இந்த வெப்ப காலத்தில் வரக்கூடிய நோய்கள் இது உண்டு. இந்த நேரத்தில் தொற்று வியாதிகள் கம்மி. இதற்காக தான் தமிழக அரசு எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். அதற்கு ஒரு குறைந்தபட்சம் 10 படுக்கைகளாவது வைத்திருக்க வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தலின்படி நாங்கள் இதை செய்து இன்றைக்கு புதுக்கோட்டை மக்களுக்கு இதன் மூலமாக, உங்களின் மூலமாக நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுத்தோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.